சமீப காலமாக வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக ஓடிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல் பிரதேச பற்றி. அருணாச்சல் பிரதேச பற்றி ஒரு சின்ன ஒரு கேப் அதில் கொடுத்துருக்க டேட்டா வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா 1971 0.79% இருந்து கிறிஸ்தவத்தோட மக்கள் தொகை. தற்போது அதோட அந்த கிறிஸ்தவ மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 30.26 விழுக்காடா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 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 50 வருஷங்கள்ல அதோட வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா அபரிதமான வளர்ச்சி விதத்துல இருக்கு. அதே நேரத்தில் இந்துக்களோட பாப்புலேஷன் 29.6, இன்னொன்று ஹிந்துக்களை சார்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு மதமா இருக்கக்கூடிய லோக்கலைசேஷன் 26.2. ஸோ இரண்டு சேர்ந்தாலே உங்களுக்கு ஒரு 50% மேல் தாண்டல. பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவத்தோட பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30.6 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் ஒரு இடத்துல ஒன்று கூடி நாங்கள் இது கிறிஸ்தவ மாநிலமா அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு போராட போவதாகவும், இவர்கள் இது கிறிஸ்தவத்தான லேண்ட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்றாகவும் ஒரு டூல் கிட் உபயோகப்படுவதாகவும் ஒரு வீடியோ வைரலா வெளியே வந்திருக்கு. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்துல பொறுத்த வரைக்கும் மதமாற்றம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு உடனடியாக இதுக்கு செயல்பட்டவர் யாருன்னு பார்த்தா பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தான். அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஹிந்து அமைப்புகளை அங்க கூப்பிட்டு, அதாவது ராமகிருஷ்ணா மிஷன், விவேகானந்தா கேந்திரா போன்ற அமைப்புகளுக்கு எல்லாம் ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு. நீங்க எல்லாம் அங்கு சென்று உங்களுடைய அமைப்புகளை எல்லாம் தொடங்குங்கள், அங்க தொடர்ந்து இந்த மத மாற்றத்தை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கும் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய மிஷனரிகளுடைய வேலைகள் அங்க நடந்து கொண்டிருக்கு. ஓரளவு இன்னைக்கு நீங்க சொல்ற அந்த மிச்ச மீதி உள்ளவர்கள் இவர்களால் காப்பாற்றப்பட்டவர்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கூட பாருங்க, இந்த மிசோராம், மணிப்பூர் இங்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு. இப்ப ஏற்கனவே இந்த மிசோராம் முதல்வர் தான் அப்போ அப்போ எல்லாம் பேசினாங்க. இது தனி, அதாவது இந்த குக்கி பிரச்சனைகள் எல்லாம் வந்த பொழுது, மணிப்பூர் குலவரம்புகள்லாம் அந்த சமயத்துல இங்க தனி நாடாக கிறிஸ்துவ நாடு என்று ஒன்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்குடியினர் மக்கள் எல்லாம் எடுத்து அரசியல் செய்த கதைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்கேயும் ஒரு பிரிவினைவாதம். இப்ப மிசோராம், மணிப்பூர், இப்ப இந்த மணிப்பூர்ல இப்ப என்ன கலவரத்துக்கு என்ன மிகப்பெரிய காரணம், அங்க இருக்கக்கூடிய பூர்வ பழங்குடி மக்களை எல்லாம் நீங்க கிறிஸ்தவர்களாக மாற்றி இப்ப அவர்களையே அங்க எதிராக செயல்பட வச்ச அந்த கூக்கி நடந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கிறோம். கூக்கி மேற்றி கடையில் நடந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம். அடுத்து இந்த போடா பிரிவினைவாதிகள், நாகா பிரிவினைவாதிகள், இப்படி இந்த எல்லாமே இவர்கள் எல்லாம் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் பின்னாடி இருந்து இவர்களை செயல்படுத்தி கொண்டிருப்பது சர்ச் அப்படிங்கிறது நம்ம பல செய்திகள் வாயிலாக நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிட்டு இருக்கோம். பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நாகாலாந்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாகாலாந்துல தேசிய கீதம் கூட அவங்க அசம்பிளில இசைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது. இன்னைக்கு கவர்னராக, தமிழக கவர்னராக இருக்கக்கூடிய RN ரவி அவர்கள் அங்க இருக்கும் பொழுதுதான் இதை மாற்றினார். அப்ப அங்க அசம்பிளில இப்ப தேசிய கீதம் பாட வைத்தது அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு பிரிவினைவாதத்தை அங்க அந்த விதைத்ததுக்கு முக்கிய பேஸ் காரணமாக இருந்தது அங்க இருந்தக்கூடிய சர்ச்சுகள், அங்க மிஷனரிகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி கிறிஸ்தவர்கள் எங்கு போனாலுமே அந்த இடத்துல ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவது என்பதில் அவர்கள் சளைத்தவர்களே இல்லை. இதை நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். எந்த இடத்துல கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதோ, அதாவது அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகரிக்கிறதோ, அப்போ உடனே எப்படி துலுக்கர்கள் அவங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி செயல்படுறாங்களோ அதே போலதான் இவர்களும் செயல்படுறது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பான் கிறிஸ்தவன்லாம் ரொம்ப அன்பு மார்க்கம், அவங்க எல்லாம் பயங்கரவாதி கிடையாது, ஆபத்து இவங்க தான், அவங்க பயங்கரவாதி கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசுறது நிறைய பாக்குறோம். ஆனா இவர்களும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல செயின்ட் பிரான்சிஸ், சேவியர் பிரான்சிஸுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உள்ளூர் ஹாலிடேவே விடுறாங்க. அப்படி இந்த சேவியர் பிரான்சிஸ் தமிழகத்துல இங்க இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு என்ன செய்தான்? அவன் செஞ்சது என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கோவில்கள் ஒன்றொன்றும் அந்த மதத்தினாலேயே அந்த கோவில்கள் இடிக்கப்பட்டு தரைமாட்டமாகுவதை பார்க்கப்படும் பொழுது நான் பேரானந்தம் அடைகிறேன்னு அவன் சொன்னான். அது மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை, மதமாற மறுக்கக்கூடிய இந்துக்களை உயிரோடு கொளுத்தும் முறை கோவாவில் இன்குசிஷன், அதற்கு அந்த முறையை இங்க தமிழக, அதாவது இங்க இந்தியாவிலையும் அந்த கோவால பண்ணதை இங்கேயும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசுக்கு கடிதம் எழுதினவன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் இங்க லோக்கல் ஹாலிடே கொண்டாடி இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே
ஆதி காலத்திலிருந்தே கிறிஸ்தவர்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள்னு பார்க்கணும். அதே போல இந்த நாடு சுதந்திரம் அடைந்த உடனே அப்ப கிறிஸ்துவ சர்ச்சுகள்ல வந்து சொல்லும்போது ஒளி சென்று விட்டது, இருள் வந்து விட்டது அப்படின்னு இன்னைக்கு சர்ச்சில் சொல்லி பேசியிருக்கார்கள் என்பதை யார் குறிப்பிடுகிறார்கள்னா பவானி சங்கர் நியோகி அவருடைய ரிப்போர்ட்ல வந்து இதெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. அப்ப இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த கிறிஸ்தவர்கள் எங்கு சென்றாலும் ஏற்படுத்துகிறார்கள். அதே விஷயத்தை தான் இன்னைக்கு எப்படியாவது இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் ஒரு மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதுக்கு ஆதரவாக யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும். இப்ப இதுக்கு ஆதரவாக இன்னைக்கு வந்து சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்பு ஏற்கனவே பேசினதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிக்கன் நெக் பகுதியை வந்து நம்ம கைப்பற்றிட்டோம்னா இதை வந்து ஒரு பேரலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இதை நம்ம பார்க்குறோம். அதே போல இன்னைக்கு வந்து இன்னொரு பக்கம் இதை செயல்படுறது, இதை வைத்து கொண்டு செயல்படணும் அப்படின்னு இப்ப இன்னைக்கு இதுல துளுக்கணும். இதுல வந்து ஏன்னா எதிரிக்கு இப்ப இவங்களுக்கு காமன் எதிரி ஹிந்து, இந்தியா. அப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு ஒன்னாக இவங்க செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களை வெட்டி விட்டுட்டு யாரு பலவானோ பாத்துக்கலாம். இதுதான் இவங்களுடைய ஒரு கூட்டணி. இப்ப அந்த கூட்டணி இன்னைக்கு இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் வந்து சீனா அருணாச்சல் பிரதேசத்துல அதிக அளவுல கிறிஸ்தவ மத மாற்றம் நடந்து பிரச்சனைகள் வந்ததுன்னா சீனா ஈஸியாக உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு அறிவுறுத்தினார்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த காங்கிரஸ் எப்படியெல்லாம் மாறி போச்சுங்கிறதுக்கு சொல்றேன். அதுக்கடுத்து ராஜீவ் காந்தி வரும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மிசோராம்ல வந்து கேனன் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நாங்க ஜெயிச்சா கேனன் லாவை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார். இப்ப எந்த அளவுக்கு காங்கிரஸ் பிரித்தாளும் சூழ்நிலைக்கு உள்ளர போறாங்கன்னு பாருங்க, எந்த அளவுக்கு கிறிஸ்டியன் லாபி செயல்படுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இது எல்லாத்தையும் தடுக்க வேண்டும். இன்னைக்கு இந்த அருணாச்சல பிரதேசத்துல இப்படி ஒரு வீடியோ இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோ இது எந்த குழு அங்க வந்து இந்த வீடியோவை இந்த மாதிரி பரப்பியிருக்காங்க, யார் இதை திட்டமிட்டு செய்கிறார்கள்? ஏன்னா இப்பதான் மணிப்பூர்ல இவ்வளவு ஒரு பெரிய கலவரம் நடந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப மீண்டும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த பகுதிகளில் உருவாகாம தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இருந்தே இந்த வீடியோ யார் வெளியிட்டார்கள், எந்த அமைப்பு வெளியிட்டது, இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதையெல்லாம் கண்காணித்து உடனடியாக இதை வந்து மத்திய அரசு கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து மணிப்பூர் பகுதியில் இன்னும் கூட அது வந்து ஒரு நீருபூத்த நெருப்பாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்குறோம். அதை யார் தூண்டி விடுவது என்பதற்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் எப்படி அதில் கொண்டு எண்ணெய் ஊட்டலாம் என்று இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு இத்தாலி காங்கிரஸாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால இதன் மேல வந்து ஒரு கடும் நடவடிக்கையை உடனடியாக மத்திய அரசு விழிப்புணர்வோடு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.